வணக்கம் மக்களை, வெல்கம் டு சேலடன். உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு சிவாலயம் இது. இந்த கோயில் கரிகால சோழன் கட்டியதாக சொல்லப்படுறாங்க. இந்த கோயில் மேற்க பார்த்து அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் சோழீஸ்வரராக அருள் பாலித்து வராருங்க. தாயார் தில்லை நாயம்மன் தனி சந்நிதியில் அருள் பாலித்து வர்றாங்க. கரிகால சோழனுக்கு தனக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கவும் தனது தாயார்களுக்கு அடக்கல் தந்த நன்றிக்காகவும் இக்கோயிலை கட்டினார் என்று சொல்லப்படுதுங்க வரலாறு. வணக்கம் மக்களை, வெல்கம் டு சேலடன். உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி வரணும், இந்த கோயில் சிறப்புகள் என்ன, வரலாற்றுகள் என்ன, வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கு கொடுத்து ஆள் கொடுத்துங்க. அப்புறம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கிறது சோழீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் சோமனூர் அருகில் உள்ள சாமலாபுரத்தில் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். இந்த கோயில் 1500 ஆண்டு பழமையான இக்கோயில் மேற்க பார்த்து அமைந்துள்ளது இக்கோயிலின் தனி சிறப்பாகும். கிழக்கு பார்த்து அமைந்த சிவாலயங்கள் உள்ள சிவனை வழிபாடு செய்து வரும் பலனை விட மேற்கே பார்த்து அமைந்துள்ள சிவன் கோயில் உள்ள சிவபெருமானை ஒரு முறை தரிசித்தாலே 1000 முறை தரிசித்து சமமாகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுதுங்க. விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, ஒரு ப்ளக்ஸு. அந்த ப்ளக்ஸில் என்னென்னா கோயில் சாமி இங்கே இருக்குது, எப்படி வழிபாடு பண்ணுங்குது, அந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யலாங்க. இப்போ நம்ம வாங்க உள்ளே போகலாம். இந்த கோயில் ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. கரிகால சோழன் கட்டிய ஒரு சிவன் கோயிலாகும். நொயில் ஆற்றங்கரையில் ஓரம் அமைந்துள்ள இந்த கோவில் மேற்க பார்த்து அமைந்துள்ளது இக்கோயிலின் தனி சிறப்பாகும். இந்த கோயிலில் மூலவர் சோழீஸ்வரர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறாங்க. தாயார் 4 கரவுகளும் நின்ற கோலத்தில் தனி சந்நிதியில் தில்லை நாயகி அருள் பாலித்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வளாகத்தில் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, காலப்பைரவர், சனீஸ்வரர், நவக்கரங்கள் மற்றும் பஞ்சலிங்கங்கள் என்று தனித்தனி சன்னிதியில் அருள்பாலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 68 நாயன்மார்கள், தேவாரம் பாடப்பாடிகள் 4வர், அப்பர், சுந்தர், மாணிக்கவாசர், திருஞான சம்பந்தர் என்று அவர்களுக்கும் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர் வேண்டுதலாக மனசஞ்சல் நீங்கி அமைதி பெறவும் குழந்தை வர பெறவும் பக்தர்கள் இங்கே அதிக அளவில் பிரார்த்தனை செய்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இங்குள்ள சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்தும் கமல தீபம் ஏற்றியும் நேர்த்திக்கடன் செய்யப்படுவதாக வழக்கமாக உள்ளதுங்க. பிப்ரவரி மாதம் 16, 17, 18 அந்த 3 தேதிகளிலும் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஒளி நேரடியாக
கரூரில் உள்ள சோழீஸ்வரர் மீது விழுந்து சூரிய பூஜை செய்வது அதிசயம் இக்கோயிலின் தனி சிறப்பாகும். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி இக்கோயில் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஆருத்ரா தரிசனம், அன்னாபிஷேகம் மற்றும் மாந்திர பிரதோஷ வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவது கோயிலின் சிறப்பாகுங்க. நண்பர்கள், யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துருக்கிறீங்க, உங்களை அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் மேற்கு பார்த்து அமைந்துள்ள ஒரு சிறப்பு பெற்ற ஒரு சிவாலயம். 1100 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயில் இது. இந்த கோயிலில் தில்லைநாயகி உடனமர் ஸ்ரீ சோழீஸ்வரர் அருள் பாலித்து வராருங்க. திருப்பூர், சோமனூர், கோயம்புத்தூர் பகுதி மக்கள் இங்கே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாக விசிட் பண்ணி இந்த சிவபெருமான் தரிசனம் பண்ணுங்கள். நல்ல பலன் தருன்னு சொல்லப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து போங்க. இந்த கோயிலோட தலைவல்லாறு இங்கே கல்வெட்டில் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோயிலுடைய உருவான வரலாறு, தலைவல்லாறு பார்க்கலாங்க. உத்தம சோழன் மகன் ஒரே ஒரு சோழன் அந்த ஊரில் ஆட்சி செய்து வந்தாருங்க. அப்போது அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்கள் ஒரே ஒரு போது போர்த்தொடுக்கு படையெடுக்க வர்றாங்க. அப்போது சோழன் தன் மனைவிகளான சிங்கம்மாளையும் சாமாளமாலையும் கொங்கு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. கொங்கு நாட்டுக்கு வந்த 2 பேரரசிகளும் அங்குள்ள பிராமணர் குடியிருப்பில் ராமப்பட்டார் மற்றும் சந்திரப்பட்டார் ஆகியோரின் ஆதரவோட எளிய வாழ்க்கை வாழ்ந்து வர்றாங்க. அங்கே தங்கியிருந்த காலத்தில் சிங்கம்மாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை சிறுவதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்த தேர்ச்சி பெற்றார். தனது 12வது வயதிலேயே புகழ்பெற்ற கரிகால சோழனாக முடிச்சு வர்றாருங்க. அவர் சோழர்கள் கொங்கு மண்டலத்தில் கட்டிய சில சிவாலயங்களில் இதுவும் ஒன்றுங்க. கரிகால சோழன் தனக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் தனது தாயார்களுக்கு அடக்கலம் தந்த நன்றிக்காகவும் இக்கோயிலை கட்டினார் என்று சொல்லப்படுதுங்க வரலாறு. சமர்ப்பயாமி. இந்த ஊருக்கு சாமலாபுரம் பெயர் வர காரணம் என்னென்னு பார்க்கலாங்க. கரிகால சோழன் சின்னம்மா சாமலாம்மாள் உருவாக்கிய குடியிருப்புக்கு அவர் பெயர் எழுதி சாமலாபுரம் என்று பெயர் வைத்தாருங்க.
கரிகாலன் தாயார் சிங்கம்மாள் வாழ்ந்த பகுதிக்கு சிங்காலூர் என்று பெயர் வைத்ததாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சாமலாபுரத்தின் மிகப்பெரிய குளம் ஒன்றை உருவாக்கினாருங்க. அந்த குளத்திலிருந்து மக்கள் அன்றாடம் தேவைக்காகவும் விவசாயத்துக்கு நீர் பாசனத்துக்காகவும் பயன்பாட்டில் இருந்துள்ளதாக சொல்லப்படுதுங்க. இன்றும் அந்த குளம் மக்கள் பயன்பாட்டிலே உள்ளதுங்க. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா செட்டப்லேயே உங்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில், குருவாயூரப்பன், ஐயப்பன், சிவபெருமான், முருகனுக்கு என்று தனித்தனி சன்னிதி அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களையும் தரிசனம் பண்ணி வரலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நம சிவாயா போற்றி.